இப்ப பேர் சொல்லி அழைப்புனா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அழைப்புனா ஆண்டவர் அழைச்சி ஒரு சர்ச்சை வச்சு அழைச்சி ஒரு பிரசங்கம் பண்ணி அது பண்ணா ஆண்டு அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப சர்ச்சை வச்சுதான் ஆண்டு அழைக்கலையா? சொல்லுங்க பேசுங்க, எல்லாம் பேசுறாங்க. புரியுது அழைப்புனா அப்படிதான் சில பேர் சொல்றாங்க. இப்ப பாஸ் ஆண்டு அழைச்சிருக்காரு, தாய் பேர் சொல்லி தனியா பேசி ஆண்டு அழைச்சு ஊழியத்தை என்ன பண்ணிருக்கோம் பயன்படுத்துறாரு. அப்ப என்னோட தாய் சேர்க்கிறாரு, தாக்கத்தில் அழைக்கலையா? உள்ள ஆண்டு அழைக்கலையா? அழைச்சிருக்காரு இல்லையா? அப்ப அழைப்புகளை நிலைச்சிருக்கணும். எப்படி சொல்லுங்க? எப்படி புரிஞ்சுங்க. கட்டாயமா வந்து அழைப்புனா ஆண்டவர் ஏன் அழைச்சிருக்கிறாரு, அழைப்புனா நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லாமா அழைப்புல ஒரு குதிரை வந்து ஆராதனை பண்ண ஒரு அவசியம் இருக்குது. ஆண்டவர் ஆராதனைக்காக அழைச்சிருக்காரு. ஒரு குதிரை நல்லா பிரசங்கத்துக்காக தான் அழைச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லவே முடியாது. அதில சொல்லாமா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்காரு. அதில சொல்லாமா அதை ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல அதை அவன் கையில கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாத அழுக பார்ப்பான். அதில சொல்லாமா அதுக்காக மட்டும் கர்த்தர் அழைக்கவே நம்மள இல்ல, அது மட்டும் அழைப்பு கிடையவே கிடையாது. சொல்லாமா சரி நம்ம பழைய பரிசுத்தம் அப்படின்னு பார்த்துக்கணும். ஆபிரகாம் அழைச்சாரா இல்லையா? ஆண்டவர் ஆராதனை பைக்கு முடிச்சு ஜனங்களே கேளுங்கள் இப்பொழுது கர்த்தர் பேசுறாரு. அவர் அழைப்புனா ஆபிரகாம் அழைப்புப்பா. ஆண்டவர் அழைச்சாரா இல்லையா? ஆபிரகாம் எதுக்கு அழைச்சாரு? அழைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சமா. ஆபிரகாம் அழைச்சாரா இல்லையா? ஏன் அழைச்சாரு? கூலி செஞ்சா அவரை கொண்டு வந்தோம். அநேக ஜனங்களை ஜாதிகளை உருவாக்கம் அப்படின்னு சொல்லாம எதுக்கு ஜெபியுங்கள் அதுக்காக அவங்க அழைச்சாரா? நெருப்பு நடக்கிறது அழைச்சாரு. அதான என்னப்பா சாஸ்திரம் சொல்லுப்பாருல சாத்திரம் என்ன பண்ணாங்க எல்லாரும் சொல்லி சொல்லலாம். சொல்லுங்க சாட்சி எதுக்கு? ஆண்டவருக்கு சாட்சி தான் அழைச்சாரு. அல்லது சொல்ல சோதனை மத்தியிலே பிரச்சனை மத்தியிலே போராட்ட மத்தியிலே ஆண்டவர் சாட்சியா நிற்கிறோம். அல்லது சொல்லுங்க அதுதான் அழைப்பு. அல்லது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. தேவபிள்ளைகளே நீங்க அழைப்புனா ஊழியம் செய்து மட்டும் தான் அழைப்பு நினைச்சீங்க தப்பு. அல்லது சொல்லாமா நீ நல்லா ஊழியம் செஞ்சுட்டு அது வந்து பண்ண போது ஆண்டவர் கேட்கிறாரு உண்மை உண்மையான ஊழியக்கார நீ வா என் நாம சொல்லுவேன். நீ நோய்களை போக்குன மருத்துவ உயிரோடு இருப்பின அப்படின்னு சொன்ன ஊழியக்காரே நமக்கு தெரியாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஊழியம் தான் அழைப்பு கிடையவே கிடையாது. ஆண்டவர் அழைப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைப்பு என்ன தெரியுமா? நீ நல்லா சாட்சியா இருக்கணும். அதுதான் அழைப்பு. அதுதான் அழைச்சிருக்காரு. அழைக்க சொல்லாமா சொல்லுங்க. இப்படிதான் ஆண்டவர் ஏன் அழைச்சிருந்து கொண்டாரு? ஊழியம் செய்யறதுக்கு விட்டுருங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் உன்னை குடிச்சு வச்சுக்கிற ஊழியத்தை கத்த கண்டிப்பா அதை செய்வார். அழைக்க சொல்லாமா அதே மாதிரி ஊழியம் எடுத்து மேடை வேண்டி பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியமே கிடையாது. சபை வைக்கிறது மட்டும் ஊழியமே கிடையாது. தெருவில் எத்தனை பேர் பேசப்பட்டு சொல்றாங்க அது மாதிரி ஊழியம் தானே. எத்தனை பேர் மருத்துவமனையில போய் ஜோம் பண்றாங்க அது ஊழியம் தானே. சொல்லுங்கம்மா ஊழியம் தானே. அழைக்க சொல்லாமா அல்லேலூயா அல்லேலூயா. அழைப்பு நான் ஊழியம் செய்யறது மட்டும் அழைப்பு கிடையாது. அது ஆண்டவர் பர்சனலா சில பேரை வச்சிருப்பா. அதே மாதிரி நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பேர் சொல்லி அழைச்சாரு இல்லையா? ஈசாக்கு பேர் சொல்லி அழைச்சாரா? சொல்லுங்கப்பா. ஈசாக்கு பேர் வைக்கல, அப்பா பேர் விட்டாரு. இது வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா சில பேரை தெரிந்து கொண்டு ஒரு பேர் சொல்லி அழைப்பார். எல்லாரும் கிடையாது. என்ன ஊழியத்துக்கு வச்சிருந்தா சபைக்கு வச்சிருந்தா புரியுதப்பா? சபை ஊழியத்துக்கு வச்சிருந்தா தீர்த்து வச்சிருந்தா அந்த ஊழியத்துக்காக உனக்கு அழைக்கிறேன் அப்படின்னு பேர் சொல்லி சொல்லாம வெளிக்கொள்ள கொடுப்பாரு, அடையாளங்களை கொடுப்பாரு. ஆனா அது மட்டும் தான் அழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் என் அழைப்பு வேற, சாத்தான் பேசுறது அழைப்பு சொல்லாமா ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் இருக்கிறாரு.
தானியல் அழைக்கிறான் சொல்லுவாங்க. தானியல் அழைப்புனா சாத்ராக் மேஷாக் அழைப்புனா சொல்லுங்க. கலாசிஸ்டர் அம்மா தானியல் அழைப்புனே உங்களை அழைக்கிறான். தானியல் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுதா? அது இல்லை, அது உங்களுக்கு காத்து கொண்டாரு. தானியலுடைய அழைப்பு என்ன? என்னம்மா உடம்பு சரியா? தானியல் எல்லாம் தமிழ் தெரியாத முடியுங்க. இப்போ சொப்பனங்களுக்கு வெளிப்பாடு சொன்னாரா இல்லையாப்பா? நீங்க கவனிக்கிறீங்க சொல்லலையா சிஸ்டர்? ராஜா முன்னாடி சொல்லணும், அப்ப சொப்பனங்களுக்கு வெளிப்பாடு சொல்லணும். ஆண்டவர் தேவன் நிரூபிக்கணும். இதுதான் அழைப்பு. அழைப்பு சொல்லலாமா? அவர் அழைப்புல ஒரு நிலைச்சிருந்தாரு. சாத்ராக் மேஷாக் என்ன தெரியுமா அழைப்பு? சோதனை மத்தியில எங்களுக்கு நீ சாட்சியா நிக்கணும். அதுதான் அழைப்பு. அவங்க அழைப்புல அவங்க நிலைச்சிருந்தால இல்லையா? என்ன இல்லையா? தாவீது அழைப்பு சொல்லுங்க. பேசுறது தாவீது அழைப்பு என்ன? அநேக திருச்சபையை கட்டி நிறைய பாசம் உருவாக்கலாம். இதான் தாவீது அழைப்பு. சொல்லு போட்டேன். யுத்தம் பண்ணையா கைதலிங்க. யுத்தம் பண்ணணும். ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவர் ஜனத்துக்கு விரோதமா எழுந்து வருகிற எல்லா ராஜாவுக்கு முன்னாடி தாவீது பண்ணணும். சண்டை போடணும். இதுக்குதான் அழைப்பு. அதெல்லாம் செஞ்சாரு அவரு. தாவீது செஞ்சாரு. அதுதான் செஞ்சாரு. கோலியை கொஞ்சம் சண்டை போடாரு இல்லையா? சண்டை போடாரு இல்லையா? சண்டை போடாரு இல்லையா? பேசுங்க. அப்ப தாவீது அழைச்சது எதுக்குன்னா எதிரிகளை தாக்குவதற்காக. கைதட்டி கலிலே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தாவீதும் பரிசுத்தவான் தான். ஆபிரகாமும் சொல்லுமா? தாவீது அழைச்சாரு, ஆபிரகாமையும் அவர் அழைப்பாரு. சொல்லுங்க எல்லாரும். அவர் அழைப்பாரு, இவர் அழைப்பாரு. ஆனா எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். சாத்ராக் மேஷாக் அழைப்பாரு, தானியேல் அழைப்பு. ஆனா எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். புரியுதா? அல்லேலூயா சொல்லாமா? ஒருவரை கர்த்தர் சுவிசேஷகனாக பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? ஒருவரை பாஸ்டரா பயன்படுத்துவார். அவரு அழைப்பதா இது அழைப்பார். சில பேர் விசுவாசங்களை வைத்து சபைகளுக்கு உதவியா வைப்பார். அதுவும் அழைப்புதான். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ குதிரை வச்சு ஆண்டவர் மியூசிக் உருவாக்கி நல்ல ஆராதனை பண்றதுக்கான வேலைகளை செய்யறது. அதுவும் ஒரு அழைப்புதான். இத போல சொல்றது. அல்லேலூயா சொல்லாமா? ஊழியத்துக்கு வரவங்க எல்லாம் வேலை வச்சு ஏற்கனவே டிராவல்ஸ்ல கொண்டு போகணும். அது வேலை பண்ணுது. அழைப்புதான். வரவங்க எல்லாம் உணவு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது என்னது? சொல்லுப்பா. எல்லாமே கத்துடைய அழைப்புதான். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் பெரிய இதுதான் சின்ன அழைப்பு சொல்லவே. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு வச்சிருக்கிற கர்த்தர் அதை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் டவுட் இருக்குதா? இதெல்லாம் டவுட் இருக்குதா உங்களுக்கு? எல்லாம் கிளியரா? டவுட் கேளுங்க. பெரிய பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. கொஞ்ச நாள் தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. தெளிவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாட்டுல நிறைய பரிசுத்தவான்கள் கர்த்தர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அழைச்சாரு. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரணும். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து அவனுக்கு பேர் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதன் தான். அவரை குறிச்சு கடகடன்னு பார்த்து நம்ம செய்தி போக போறோம். எடுத்துக்க எல்லாம் எடுத்துக்க. ஒன்றையவா 42வது வசனத்தை சீக்கிரம் சீக்கிரம் யோவான் 1 இயேசு அவனை பார்த்து நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பதற்கு பேரு என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாம். கவனிங்க எல்லாம். சரி சரி. இப்ப பழைய ஏற்பாட்டுல சில மனிதர்கள் பேர் சொல்லி வச்சதை கர்த்தர் பார்த்தோம். இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு மனிதரை கர்த்தர் என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். எல்லாம் ஒரு கைத்தல் நல்லா கைத்தல் நல்லா உற்சாகத்துக்கு நல்லா அது முன்வாசனை படி செஞ்சார். சீக்கிரமா எவன் பேரு? அந்திரே படி படி படி.
அல்லேலூயா சொல்லாமா? சரி எல்லாம் கவனிங்க, பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க. பாருங்க புரியும். அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஒரு மனிதனுக்கு அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்னா அவன் பேர் சீமோன். புரியுதாவா? இவங்களுடைய சகோதரன் என்ன பண்றாரு? அவர்தான் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு போனவர். யாரு? பேதுருடைய சகோதரர். என்ன ஊழியத்துக்கு போனாருன்னா யோவான் ஸ்நானத்துக்கு சீசனே அவர்தான். இந்த அந்திரேயா தான் யோவான் ஸ்நானத்துக்கு சீசன். கவனிங்க, கவனிச்சதுல கேள்வி கேட்ட கவனம் இருந்தீங்கன்னா எல்லாம் பாயிண்ட் பண்ணி நான் வரலாம். கவனிங்களா? மூணு பேர்ல தான் மெசேஜ் ஓகேவா? நீங்க ரொம்ப நல்ல கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருடைய சகோதரன் முதல் ஊழியத்துக்கு போயிட்டான். யோவான் ஸ்நானத்துக்கு போயிட்டு சொல்லாமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு முன்னாடியே ஊழியத்துக்கு போயிட்டாங்க. பேதுருடைய சகோதரன் போயிட்டான். அவர் பேர் அந்திரேயா. அல்லேலூயா சொல்லாமா? இப்போ யோவான் ஸ்டேஷனா இருக்கும்போது ஊழியத்துக்கு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து யோவான் சொல்றாரு, அவர் லீடர் சொல்றாரு, என்ன லீடர்னா, அப்பா நான் மேசியா இல்ல, நீங்க ஒரு நாள் காத்து கொண்டிருக்க மேசியா இவர்தான், அது இவரை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி யோவான் என்ன பண்றாங்க? கையை காட்டுறாங்க இயேசு. அல்லேலூயா சொல்லாமா? உடனே இயேசு யோவான் கிட்ட இருந்த இந்த ஸ்டேஷன் இயேசுவ ஸ்டேஷனா மாறுவதற்கு இயேசு பண்ண போன உடனே அவன் கண்டுகொள்றான், இவர்தான் மேசியா, இவர்தான் உலக ரட்சகர் என்று கண்டுகொண்டு இந்த செய்தியை கட கட கடன்னு வீட்டுக்கு ஓடி சொல்லி சொல்லுவாங்க. யாருக்கிட்ட? கூட பிறந்தனால சொல்லுவாங்க. அவன் பேர் தான் பேதுரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஓடி பேதுரு பார்த்து சீமோன். பேதுரு என்னது? அவங்க அப்பா வச்சு என்னதுமா? சீமோன். அல்லேலூயா சொல்லாமா? சீமோனே சீமோனே, உனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்ல போறேன். மேசியா வருவார், நம்ம காத்துக்கிறோமே, உலக ரட்சகர் வருவார் காத்துக்கிறோமே, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து பாருவா அப்படியே சொல்றேன் அப்படின்னு கடகடன்னு என்ன பண்ண வர பேதுரு சீமோன். பேதுரு அவர் சீமோன் கடகடன்னு ஓடுற ஆடுறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஓடுனே ஆண்டவர் வந்து இது எங்க சகோதரத்தை காட்டாரு. அப்படியா? அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? சீமோன். நான் ஒரு பேர் வைக்கிறேன் உங்களுக்கு. உங்க அப்பா அம்மா உருவாக்க முன்னாடியே தாய் வயிற்றை தோன்றுவதற்கு முன்னமே உனக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர் தெரியுமா? அப்பா அம்மா வச்சுக்கிறேன் சீமோன். நான் உனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர்னா பேதுரு. கை தட்டி ஒரு கை தட்டி நல்ல கை தட்டி நல்ல அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சீமோன் என்ன பண்ணுவீங்க? அதை மறந்துரு. நான் உனக்கு பேர் வச்ச தாய் கருவிலே நீ தோன்றுவதற்கு முன்னமே உனக்கு ஒரு பேர் வச்சேன். அந்த பேர் என்ன பேருனா பேதுரு. பேதுரு என்பதற்கு அர்த்தம் பாறை போன்றவன் அர்த்தம். சொல்லுங்க எல்லாம், பாறை போன்றவன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப அவங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க பேதுருக்கு. என்ன பேர் வச்சாங்கன்னா சீமோன் வச்சாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சீமோன் என்பதற்கு கேட்கிறவன் ஒரு அர்த்தம், இரண்டாவது நாணலை போன்றவன் அர்த்தம். எத்தனை பேருக்கு நாணல் தெரியும்? நாணல் தெரிஞ்சு அந்த அப்பா அம்மா பேர் வச்சாங்க. பேதுருக்கு அந்த அப்பா அம்மா பேர் வச்சிருந்தாங்க. என்ன பேர் வச்சிருந்தாங்க? சீமோன். சீமோன் என்று சொன்னா நாணல் அர்த்தம். அப்புறம் கேட்கிறவன் அர்த்தம். என்ன கேட்கிறவன் அர்த்தம்? அப்புறம் சொல்றேன். நாணலை பார்த்து சொல்லுங்க. ஆமா, நாணல் தெரியுமா? ஒரு ஆள், ஒன்று, ரெண்டு, யாருமே நாணல் தெரியும் உங்களுக்கு? பாத்தீங்க எப்படி இருக்கு? இப்ப சகோதரர் தெரியுமா? நாணல் தெரியுமா? ஜம்பு தெரியுமா? நான் போயிட்டு காலையில இதான் நாணல். பாத்தீங்களா தம்பிங்க? ஒவ்வொரு நாள் சுத்துறீங்க, குழந்தைங்க சொல்லிட்டு நாணல் தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, அந்த அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க. பேர் என்ன பேர் வச்சிருக்காங்க? என் பிள்ளை யாரு? என் பிள்ளை யாரு? இல்ல சொல்லவா? ஏசு என்ன பண்றாருன்னா, நீ நாணல் இல்ல, நீ பாறை போன்றவனா இருக்கிற கூட அப்படின்னு பேரை கத்துக்க மாட்டான். இல்ல சொல்லவா? சத்தமா சொல்லுங்க. இந்த நாணல் இல்ல எப்படி பாத்தீங்க? எப்படி இருக்கு? நல்லதா? எப்படி இருப்பா? இந்த நாணல் எப்படி போடுமா? நல்ல என்ன போடுமா? இப்ப பேன் மேல சுத்துது, தலை தந்துச்சுச்சா? இந்த பேன் அந்த தாங்க முடியாம கீழே குடிச்சு. ஒருவேளை எதிர்காட்டு எதிர்த்து போது இப்படி சாஞ்சிரமா? புரியுதா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பேதுரு நான் அப்பா அம்மா பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? சொல்லுங்க பேரு. நான் எந்த பக்கம் காத்தாச்சாலும் சாஞ்சிருவான். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ சொல்லுங்க மனசுக்கு சிஸ்டர் பிரதர்
சொல்லுங்க, ரெண்டு பக்கம் காத்து வச்சாலும் நீ சாட்சினா உன் பேர் என்ன தெரியுமா? சீமோன். நாடல். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்படின்னா தெரியுமா? பிரச்சனையே மேற்கொள்ள முடியாது, எதிர்காலத்தோடு போராட முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த உலகத்துல நாங்க அம்மாவை பேர் வச்சுட்டாங்க, என்ன பேர் வச்சுட்டாங்க? சீமோன் என்ற பேரை அவர் வச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 இதுக்கு இருக்கிற மைனஸ் நான் சொல்ல போறேன், அப்பதான் பிளஸ் உங்களுக்கு புரியும். ஏன் கர்த்தர் வந்து இவங்க பேரை மாத்துறாரு? இப்படி இருக்க கூடாது பேதுரு, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் பண்றாரு. அவரால பண்ண உடனே அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. புரியுதா சொல்றது? பேதுரு தாய் கருவிலே தோன்றுவதற்கு முன்னமே பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர் சீமோனே என்று அவர் அழைக்கவில்லை. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. அம்மா வயிற்றில் இருக்கும் போது பேதுருவே பேதுருவே ஆண்டவர் முடிப்பாரு. சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நீங்க இந்த பேரை கர்த்தர் மாத்துறாருன்னா, ஆனா இந்த பேரை கர்த்தர் மாத்துறது உண்மை. நீங்க அநேக இடங்களை பாருங்க, பேதுரு எப்பப்பெல்லாம் பின்மாற்றமா போறாரோ அப்பப்பெல்லாம் சீமோனே என்ன போகுது. அல்லேலூயா சொல்லவா? அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? திருந்தாத ஜென்மமே. சொல்லுங்க சொல்லுங்க. பழைய பேர் கூப்பிட்டாங்க தெரியுமா? பழைய பேர் அவர் பேர் வச்சுட்டா தெரியுமா? என்ன பேர் வச்சுட்டாங்க? இன்னிலிருந்து சொல்லுங்க, இன்றிலிருந்து நீ நானும் இல்ல. சொல்லுங்க, இன்னிலிருந்து நீ நானும் இல்ல, நீ பாறை போன்றவன். இந்த கல்லு மேலதான் என் சபைய கட்டுவேன். தினக பேர் வச்சுட்டேன். நான் என்ன சபை கட்ட முடியுமா? ஊரை உணவு போடணும், அது மேல சபை கட்ட முடியுமா? கல்லு மேல சபைய ஆண்டவருக்கு தேவை, நாடுகள் இல்ல, கற்கள் தேவை. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கற்களால சபை என்ன பண்ணாரு? கட்ட நினைக்கிறார். நம்மை கொண்டு சபைகளை கட்ட நினைக்கிறார், நம்மை கொண்டு சபையை உருவாக்க நினைக்கிறார், நம்மை கொண்டு சபையை தாங்க நினைக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாருன்னா பேதுரு என்ற பேரை சீமோனுக்கு வைக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாடு என்ன பண்ணோம்? முதல்ல எதிர்காலத்தோடு போராடுகிற சக்தி இது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் காத்து வீசினா மேற்கு பக்கம் பண்ண உடனே சாஞ்சியம், மேற்கு பக்கம் காத்து வீசினா இந்த பக்கம் பண்றோம் கிழக்கு பக்கம். ஒருவேளை வடக்கு பக்கம் காத்து வீசினா வடக்கு பக்கம் சாஞ்சியம், அப்புறம் தெற்கு பக்கம் காத்து வீசினா இந்த பக்கம் சாஞ்சியம். சாயத்து தான் மேல அதிகம் சிஸ்டர். நீங்க இல்ல பேதுரு புரியுதா? நாடு கூட இருக்க கூடாது. நீங்க மட்டும் இல்ல, விசுவாசிகள் இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? எதிர்காலத்தோடு போராடுகிற சக்தி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எதிர்காலத்தோடு போராடுகிற கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? எதிர்த்து துன்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள ஒரு வல்லமையை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறோம். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போயிட்டு நீங்க உங்க ஊர் பக்கத்துல இருந்தா ஒரு நாடுல போய் வித்து பாக்கணும். அப்பதான் இந்த பேரை மாத்தினாலும் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா சொல்லாமா? இதை நான் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்படல சிஸ்டர். நேரம் கையை விட்டாரு வந்து. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு பாறை எடுத்து வர முடியும், தட்டு எடுத்து வர முடியுமா? என்ன பசங்க பழம் வரணும், சுத்தி மண் எடுக்கணும், மண் அசைச்சு பண்ணணும். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, அல்லேலூயா சொல்லாமா? இப்ப டக்கு காண சச்சம் பாருங்க பாருங்களா, இதெல்லாம் யாரு? நானு. அவன் சாத்தான டக்கு நிறுத்துவான், டக்கு குடிக்குவான். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா பாறை அவனை சீக்கிரம் எடுக்கவே முடியாது. கை தட்டுங்க, நல்லா கேளுங்க. அல்லேலூயா. நல்லா நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் திருச்சபை கடந்து இயேசு நாமத்தினால சொல்லுகிறோம். In the name of Jesus. Hallelujah. 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 கவனிங்க, இந்த நாடகம் கூட தான் பேதுரு ஆண்டவர் மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் நாடகம் கூட தான் இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கடகடன்னு வாழ்றோம் தெரியுமா? நாடகம் ரொம்ப சீக்கிரம் வாழ்றோம். அல்லேலூயா சொல்லாமா? அதே மாதிரி பேதுரு ஃபர்ஸ்ட் சிஷ்யன் யாரு? அந்திரேயா.
புரியுதா? இவர் வந்து மூணாவது ஆளு. மூணாவது ஆளு. ஆனா முதல் சீசன் யார் வந்தது? பேதுரு தான். அல்லேலூயா சொல்லாமா? கட கட கடன்னு வளர்ந்தார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க எல்லாம் கட கட கடன்னு வளர்ந்தார். எல்லாம் சொல்லுங்கம்மா. கட கடன் வளர்றது முக்கியம் இல்ல. சொல்லுங்கம்மா. கட கடன் வளர்றது முக்கியம் இல்ல. சீக்கிரமா வளர்றது முக்கியம் இல்ல. ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் முக்கியம். உண்மைதானே? கட கடன்னு ஒரு மரம் வளர்ந்து அது முக்கியமா? சின்ன காத்தச்ச சாஞ்சு அது தேவையா? அது வளர அது தெரியுமா? என்ன பண்ணலாமா? வளர அது தெரியுமா? அதுவே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து நீ நாடல் அல்லப்பா, நீ நாடலை போல எதிர்காலங்களை சந்திக்க முடியாதவங்க இருக்க கூடாது. எதிர்காலங்களை சந்திக்க வேண்டும். பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டும். என் நாமத்தின் மகிமைக்காக நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டும்? நாடலை போல நிற்க கூடாது. நாடலை போல ஐக்கிய வளர்ந்து நினைக்காத, ஸ்ட்ராங்கா வளர்ந்து நினை அப்படிங்கிறதுக்காக பாறை போன்றவங்க சொல்லி ஆண்டவர் பேர் வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தா 4 நாளுக்கு பலன் அதிகமா இருக்கு. புரியுதாப்பா? 4 நாளுக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க. சூட்டுவாரல போறாங்க. ரொம்ப தட்டா வச்சிருக்கு. ஒடிமோடே தான். டெஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? அந்த சர்ச்சுக்கு போன எல்லாம் புதுசா தெரியுது. அந்த குழந்தை நினைச்சா ஓடிக்கும். சொல்லுங்க. அந்த குழந்தை நினைச்சா ஓடிக்கும். நேற்று கொண்ட குழந்தை நினைச்சாலும் முடிச்சு போட்டாலும் ஓடிடுது. ஓடிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட சொல்லுங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த நாடலை உடைச்சிடலாம். யார் மூலியமாவது? விசுவாசம் மூலியமா, சின்ன விசுவாசம் மூலியமாவும், பெரிய விசுவாசம் மூலியமாவும், நேற்று வந்த விசுவாசம் மூலியமாவும் சில ஜனங்கள் உடைக்கப்பட்டுறாங்க, கோச்சுக்கிறாங்க. இவங்க யாரு? நான் சொல்லலாம். சொல்லவா? ஆனா பாருங்க, உலகம் உடைக்க முடியாது. அவள் எழுத நீ பேக்கணும் முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? இப்ப நம்மள கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்காருன்னா பாறை கொண்டோட ஆசீர்வாதம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சபையை கட்டுற கற்களா நாம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக கர்த்தர் நம்ம பேருக்கு இந்த பேரை கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராண்ட அதிகமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பேதுதான். பேதுரு நல்ல குணங்கள் இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு நல்ல குணங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அதிகமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் அதிகமா திட்டு வாங்கணும்னா அவன் எந்த சீசன் ஆண்டவர் அவளை திட்டுவாங்களா? பேதுரு அவளை திட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் எடுத்து போவே இல்ல. அல்லேலூயா சொல்லுமா? சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிங்க. ஆண்டவர் மறுபடியும் கடைசியா உயிர்த்தெழுந்த பேரு ஆண்டவர் பேதுருவை சந்திச்சு பேர் வச்சு ஆண்டவரே பேதுரு நோக்கி கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிடுறாரு சொல்லி பார்த்து நம்ம செய்தியை நம்ம படிக்கலாம். 21 அதிகாரம் யோவான் இல்ல யோவான் 21 அதிகாரத்துல இருக்குது. 15 வசனம் வாசிங்க. 15 வசனம். இயேசு சொல்லிட்டு பேரு இப்போ என்ன பண்றாரு? இவங்க சந்திக்கிறாரு. படிமா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்ன பேர் கூப்பிடுறாரு சொல்லுங்க. இப்ப என்ன பேர் கூப்பிடுறாரு? சகோதரர் பேசுங்க. இப்போ பேர் வச்சிருக்காரு. கேமான் பேர் வச்சிருக்காரு. ஆண்டவர் கேமான பேதுரு. பேதுரு ஆண்டவர் பேர் வச்சாரு. இங்க வந்து பேதுருன்ற பேரை கர்த்தர் யூஸ் பண்ணுவாரு. இது என்ன கூப்பிடுறாரு? சீமோன்ற பேர் தான் கூப்பிடுறாரு. 3 முறை சீமோனை தான் கூப்பிடுறாரு. எத்தனை முறை? நம்ம எல்லாம் பேசுங்க. 3 முறை என்ன பேர் கூப்பிடுறாரு? 3 முறை. ஒரு முறை பேதுரு கூப்பிடல, சீமோனே கூப்பிட்டாரு. ஏன் ஆண்டவர் இந்த பேரை வந்து அவர் கூப்பிட்டாரு? நீ நானும் இல்ல பாடி பாரு. நீ நானும் இல்லப்பா என்ன சொல்றது? நீ நானும் இல்ல, பாறை போன்றவன், உறுதியானவன், நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு பேர் வச்சாச்சு. இப்ப என்ன பண்ற? ஆண்டவர் சீமோனே கூப்பிடுறாரு. சரி, நானலே கூப்பிடுற வச்சு நானலே அப்படி கூப்பிடுறாரு. இல்லையா சொல்லாமா? ஏன் அந்த பேருக்கு தெரியும்?
வெரி ஒண்ணு ஆளுக்கு யோசிக்காம பண்ணான். இந்த பக்கம் சாயந்தரமா பண்ணான். மருந்து அதிகமான உடனே, பிரச்சனை அதிகமான உடனே, அதில சொல்லாமா கஷ்டம் அதிகமான உடனே சில பேர் நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வச்சுங்க, சரி 4 நாள் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படி சொல்றாங்க? எப்ப உறுதியானவங்க இல்ல போவாங்க. உறுதியானவங்க என்ன வந்தாலும் நிற்பாங்க. எவ்வளவு காத்து அடிச்சாலும் அவனை தள்ளவே முடியாது. பாரு எப்படி காத்தால தலை சொல்லி சொல்றோம். காத்தடிச்சு பாரு வரப்பா அழிய சொல்லாமா விழவே விழாது. என்ன சொல்லுங்க? காத்தடிச்சா வெயில் அடிச்சா அதை விழவே விழவே சாய வைக்கவே முடியாது. இப்போ பேதுருவை பார்த்து சொன்னாரு, சீமோனேன்னு சொன்னாரு. காத்துக்கு ஒரு காரணம் சொன்னாரு. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஏன் சீமோனேன்னு சொன்னாரு? ஜென்சன் சொல்லுங்க, ஏன் சீமோன் கொண்டாரு? 4 பேர் கூப்பிடுறாரு. கற்பாரை போன்றவன் சொல்லி கூப்பிட்டு ஆண்டவர் பேர் வச்சு ஆண்டவர் இப்ப மறுபடியும் அதை பழைய பழைய நம்ம கூப்பிடுறாரு. என்ன காரணம் சொல்ல சொல்லுங்க பின்பாடு ஒரு கைத்தலை கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணாரு? இப்போ நானும் கூட காத்தடிச்சு நானும் பின்வாங்கி போகுது இல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணாரு? இப்போ பின்வாங்கி முன் வச்ச கால சொல்லுங்க, முன் வச்ச கால சத்தம் முன் வச்ச கால பின் வச்சுட்டாரு, பின்வாங்கிட்டாரு. அல்லேலூயா சொல்லாமா? அதனால பின்வாங்குற நாளிலே, பின்வாங்கி போன நாளிலே அப்படின்னு கத்தனை பண்ணிருக்கோம் கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லாமா? வேற வேற என்ன நடந்து சொல்லுங்க? வேற அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் மறுதலிக்கிறார். எதனால? பிரச்சனை நிறுத்துவாங்க, கஷ்டத்தை நிறுத்துவாங்க, பாடுகள் நிறுத்துவாங்க. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி ஆண்டவரே மறுதலிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் எங்க பசங்க பேர நாங்க கிறிஸ்தவர்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற கை சொல்லுங்க. நாங்க வந்து இன்னும் இந்துல தான் இருக்கோம், கிறிஸ்தவர்களா மாறல அப்படின்னு சொல்லுங்க. நாங்க கிறிஸ்டினா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்க கிறிஸ்தவனா மாறி சொல்லி எங்க சர்டிபிகேட்ல நாங்க மாத்திட்டோம்னு சொல்லுங்க. சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அதாவது பேர் வந்து மாத்தணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நீங்க வச்ச பேர் பண்ணி வச்சுங்க, பேருக்காக வந்து வச்சிருக்கேன் சொல்லாமா? ஆனா நான் எதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லவே கூடாது. அதுக்கு நானும் மறுதளிக்கிறேன் சொல்லாமா? கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க. அதனால எந்த சலுகை வந்தாலும் நீங்க கவலைப்படவே கூடாது. ஆனா பேர் உயிருக்காக என்ன பண்ணிட்டான்? அவன் மறுதளிச்சான். பரவாயில்ல, உயிருக்காக பரவாயில்ல, இங்க பேருக்காக 2000 ரூபாய் காலேஜுக்காக மறுதளிக்கிறாங்க. இதனால இல்லையா? இப்ப என்ன இப்ப வந்து நான் சீட் வச்சிருந்தா என்ன கிடைக்கும்? பசங்களுக்கு வந்து 4000 காலேஜ் கிடைக்கும் இல்ல 3000 கிடைக்கும். அதுதான் வேற ஒரு நன்மை கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அதை விட பெரிய நன்மை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல போன ஜான் கேட்டேன், கேட்கறாங்க நான் என்ன சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன் கிறிஸ்டின் தான்ப்பா இல்லன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லிட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவங்க தான் சொல்லுங்க. அப்ப இதுக்காகவே இதுக்கே நம்ம ஆண்கள் வந்து மறுதளிக்காம நம்ம ஸ்டாக்கா நிற்க முடியாதவங்க கத்தி வச்சு கைத்த வச்சு நீ சர்ச்சைக்கு போனா வேணும் காத்தா பார்க்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றதை கேட்டேன். ஆண்டவரே என் பிள்ளைகளை கிறிஸ்தவன் பகிரங்கமான மாத்திரம் போடலையே. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா என் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க காசு ஒரு நாளும் நிற்கவே கூடாது. ஆண்டவர் நடத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதமாக அதிசயமாக என் நாமத்தின் மகிமைக்காக எதெல்லாம் இழந்தையோ 100 பேர் தரேன்னு சொல்றீங்களே, எனக்கு தாங்க கேளுங்க, உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லாமா? உன்னை மறுதலிக்கல ஏசப்பா, உன்னை நான் மையப்படுத்திருக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்ய கேளுங்க. பள்ளியில் உதவி செய்ய
அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. எல்லாம் எழுந்து ஆண்டவர் பேதுருவை முதல்ல வரும்போது நீ சீமோன் இல்லப்பா, நீ பேதுருன்னு சொன்ன, நீ நாணல் இல்லப்பா, நீ பாறை போன்றவனா இருக்குன்னு சொன்ன. பேர் வச்சிருக்காங்க சில பேர், ஆனா பேர் கேட்ட மாதிரி வாழ முடியல. பேதுருவாலே அது வாழ முடியல. நீங்க சொல்லாம சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகளே, கடைசியாக ஆண்டவர் பேதுருவை சந்தித்து சீமோனே சீமோனே என்று 3 முறை கேட்கிறார். அது என்ன தெரியுமா அர்த்தம்? பின்வாங்கி போகிறவனே. பிள்ளைகளே, சில பேர் நீங்க கொஞ்ச நாள் நல்லா உற்சாகமா இருக்கீங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கி போறீங்க. அப்படி நீங்க இருப்பீங்க சொன்னா நீங்க நானால போலதான் இருக்கீங்க. இந்த நீங்க பாறையா மாறலாம். அல்லேலூயா சொல்லாம யாரெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தா இடறி போறார்களோ, வழி வழி போறாங்களோ, அவங்க யாரையா நானாலே போன்றவர்கள். இந்த பாறையா மாறலாம். அல்லேலூயா 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 சொல்லாம பேதுருவோட நிறைய நல்ல குணமா இருந்தது. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. சரி, ஒரு சின்ன கேள்வி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். பேதுரு ஏன் முதன்மையான சின்ன கத்தனை மாத்திரமா முன்னாடி வந்தவெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்து பேதுருவை தலைவனா வச்சுட்டாங்க. அவன அந்த குணங்கள் என்ன தெரியுமா சொல்லி போறாங்க. அவன அந்த குணம் சொல்லி போறாங்க. ஓகே, இத நான் சொல்லிதான் பேதுரு தான் பிரதர், 5வது ஆள் பிரதர் பேதுரு. ஆனா எல்லா சிஸ்டர் தலைவனா அவன தான் வச்சாங்க. இல்ல சொல்லாமா அதே மாதிரி எல்லாரையும் விட அதிகமா அவனை கத்து நேசிச்சிருக்கிறார். நிறைய ரகசியங்களை சொல்லியிருக்கிறார் பேதுரு. அவர் ஊழியம் தருகிற செய்தி சொல்றதுக்கு அந்த வார்த்தை மரியாதை சொல்றாரு ஆண்டவர், நீ முதல்ல போய் யார் சொல்லு, பேதுரு போய் சொல்லுறாரு. அதே மாதிரி ஊழியம் தருகிற 40 நாள் வந்து பேதுரு சந்திச்சு பேசுறாரு ஆளுகளை பேருக்கு. மத்த சிஸ்டர் யாரு தப்பானவங்களா? இல்ல, அவங்க பேதுரு ரொம்ப நல்லவங்க. ஆனாலும் பேதுருக்கே கர்த்தர் முதல்ல கொடுத்தாரு, அவனே முதன்மையா மாத்தினாரு, அவனுக்கே அந்த பேர் வச்சாரு பாறை போன்றவன். அவனோட சில நல்ல குணங்கள் இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன நல்ல குணம் தெரியுமா? நம்மளோட உயிரை கொடுப்பான். நம்மளோட உயிரை கொடுப்பான். ஆண்டவர் நம்மளால இல்லையா? நம்மளால இல்லையா? அல்லேலூயா சொல்லுமா. இப்போ ஒரு 1000 பேர் போலீஸ்கார பிடிக்க வராங்க. ஒரு ஆள் போலீஸ்கார கை வைக்கணுமா? சொல்லுங்க முடியுமா? ஆனா அவர் வச்சு கையை வைக்கிறாங்க, கத்தி வைக்கிறாங்க. ஒரே ஒரு தலைவர் தலைவர்களோட கை வைக்கிறாங்க. ஒரே ஒரு தலைவர் நான் முடிச்சுட்டா காது கட்டிச்சு. புரியுதா புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு அந்த நல்ல குணம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லாமா இவனை முதன்மையா வைக்கணும் கர்த்தருக்கு தெரியும். ஆனா நீ நானல்ல இருந்து எப்போ மாறியோ அப்பதான் பாரியா மாத்திரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. சொல்லுமா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் பத்தி சொல்றாங்க. பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போனாரா? நல்ல கவனிங்க சகோதரர்கள், சகோதரர் நல்ல கவனிக்குமா. பேதுரு வீட்டுக்கு ஆண்டவர் போனாரா? பேதுருவின் மாமியார் ஜுரமா பத்துனாங்களா? அவங்க சுகம் கொடுத்தாரு ஆண்டவர். பேதுரு வீட்டுல மாமியார் என்ன வேலை அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பேதுரு மாமியார் ரொம்ப ஒரு ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறவா. அவங்க மாமியார் வர முடியாத போது பேதுரு அவங்க வீட்டுல தந்து அவரை காப்பாத்துறாங்க. சொந்த அப்பா அம்மா எப்படி பார்க்க மாட்டேங்கிறாங்க, சத்தமா பாருங்க. அதே பார்க்க மாமியார் யார் பாப்பா? அல்லேலூயா சொல்லாமா அல்லேலூயா. பேதுரு மாமி எங்க இருந்தாலும் பேதுரு வீட்டுல இருந்தாங்களா? எடுத்து வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் டக்கு சீக்கிரம் மத்திய 16:18 சீக்கிரம். மத்திய 8 சத்திய 8:14 சீக்கிரம் வாசிக்கலாம். இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவர் ஆவி ஜுரமா கிடக்கிறத பார்த்து அவர் கையை அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எல்லாரும் கேட்டல கொடுங்க. அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்க
சிஸ்டர் எல்லாம் கவனிங்க. பேதுருவோட நல்ல குணத்தை சொன்ன ஆண்டவரே முதன்மையா வச்சாச்சு. முதல் பாருங்க, நம்ம திருச்சி கோயில் கூட முன்னாடி வந்தவங்க பேடு வரவங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் யாரை குறிக்கிறா அவங்க முன்னாடி கொண்டு வருது இல்லையா சொல்லலாமா? அவன் தான் குணம் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுமா? இல்லையா சொல்லலாமா? ஒரு நாளும் துரோகம் பண்ணவே கூடாது. பேதுரு துரோகம் பண்ணவே வேண்டாம். பின்மாற்ற ஒரு இது இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. புரியுதா? இல்லையா சொல்லலாமா? ஆனா ஆண்டவர் துரோகம் பண்ணலாம். இல்லையா சொல்லலாமா? யூதாஸ் பண்ண துரோகம் பண்ணவே இல்லை. சொல்லுங்க. அவன் நல்ல குணம் இருந்தா மாமியார் உடம்பு முடியாத போது வீட்டுல கொண்டு பார்க்க இந்த மனசு எல்லாருக்கும் வருமா? எல்லாரும் வராது. சொல்லாம அப்பா அம்மாவும் பார்க்கலாம், மாமியாரும் பார்க்கலாம். அழிவு சொல்லாம சந்தானம் பார்க்கலாம். அந்த நல்ல குணம் பேருக்கு இருக்குது. அழிவு சொல்லாம ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் எங்க வேண்டி கொடுக்க மாட்டான். திருவடி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா, என்ன காட்டி கொடுக்க போற இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. எல்லாரும் கவனிக்கிறாங்க, எல்லாரும் கவனிக்கிறாங்க. பேதுரு வந்து அவரை காட்டி கொடுக்க போற யாரு? யோவான். அவரை காட்டுற யாரும் அந்த அர்த்தம் பாத்தீங்களா? சொல்ல அந்த பாஸ் அழிவு சொல்லாம அல்லேலூயா. ஊழியர் அதிகம் நேசி சம போதனை நேசி. அப்பதான் கர்த்தர் பாறையாக வச்சிருச்சு, ஸ்தான வச்சிருச்சு, ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருச்சு. ஏன் பேதுரு அடி விலகி போனாலும் அவர் கூட கூட கர்த்தர் போனார்னா சில நல்ல குணங்கள் பேதுரு இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? சில நல்ல எண்ணங்கள் அவருக்குள்ள இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அதனால எப்படியாவது அவரை பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. சொல்லாமா? அடுத்தது இந்த நாடல் வந்து தனியா வளராது, உங்களதான் சொல்லாமா? பேதுரு பின்மாற்றம் போனாலும் உங்களை கூட மாறுவாரு. ஆண்டாள வந்தவங்க கூட இவனை பார்த்து அவன் நினைச்சாச்சு. அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்ண போடுங்க, கண்ண போடுங்க. ஆண்டவரே நாங்க நாடலை போல இருக்கக்கூடாதப்பா. சொல்லுங்க, நாங்க நாடலை போல இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவரே, நாடல் காற்றடிச்சா அது பின்வாங்கி போதப்பா, பின்வாங்கி போகிறவங்க நாங்க இருக்கக்கூடாதப்பா. அவரை எதிர்காற்று வீசும் போது, எங்களுக்கு விரோதமான ஆட்கள் எழுப்பும் போது நாங்க சாய்ந்து போகக்கூடாதப்பா. பாறை போல உறுதியாக இருக்கணும். கையை சொல்லுங்க, பாறையை போல உறுதியாக உனக்காக உறுதியாக இருக்கணும், உனக்காக உறுதியாக இருக்கணும். பேதுரு மரணத்தை சொல்லி முடிச்சுறாரு, எல்லாம் பண்ணாங்க. ஒரு காலத்துல மறுதளிச்சது உண்மை. ஆனா ஆண்டவர் கூப்பிடுறாரு, சீமோனே சீமோனே சீமோனே, நீ என்ன நேசிக்கிறியா? நேசிக்கிறான்னு கேட்டாரு ஆண்டவர். அப்படி ஈட்டி எடுத்த ஒரு இருதயத்தை ஒரு ஆண்டவர் ஒரு முறை கூட என்ன பேதுருவே கூப்பிடலையே. அப்பா நான் இன்னும் நாடகம் படுத்தாம இருக்கிறேன், நான் அடிக்கடி வளர்ந்துடுறேன்ப்பா, நான் அடிக்கடி சாப்பிடுறேன், அடிக்கடி போய் வாங்கி போறேன். ஐயோ என்ன மன்னிச்சுடப்பா, இனியும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வச்ச பேர் வழியில உனக்காக உறுதியா, உனக்காக உறுதியான ஒரு பாத்திரமா, ஒரு பாறையா உனக்காக நான் நிற்பேன்ப்பா. பின்வாங்கலாம் உண்மை, இடைப்படலாம் உண்மை. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாரு பேதுரு? சரித்திரத்தை படிக்கும் போது பயங்கரமான நல்லா கவனிங்க. அவர் பயங்கரமா அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கடைசியா லாக் பண்ணிடுறாங்க. கடைசியா லாக் பண்ணி உட்கார வச்சு, ஏசு நீ மறுதலிக்கிறியா சொல்லு. நான் மறுதலிக்கவே மாட்டேன். ஏசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, ஏசு அவர் உயிர் இருக்கிறார். அவருக்காக சாத கூட நான் பண்ணுவேன். அப்ப அந்த ராஜா சொன்னாரா, இவன் வந்து ரொம்ப பயந்த மொழி, வேற பேதுரு ரொம்ப பயந்த மொழி. ஏற்கனவே சாவு போயிருந்தா ஏசு திட்டினா, இப்ப சாவரா இவன் கண்ணாத மனைவி கொண்டாங்க. அவங்க மனைவியை கொண்டு வந்து பேதுரு மனைவியை இவர் கண்ணு முன்னாடி வச்சு சம்பாடி அடிக்க வைக்கிறாங்க. சொல்றா பேதுரு, மறுதலிடா மறுதலி, ஏசு இல்லைன்னு சொல்லு, இனிமே ஏசு சொல்ல மாட்டேன் சொல்லு. சொல்றே இல்லையா? அடிக்கிறாங்க. அடிச்சாலும் மறுதலிக்கலையா? ஆனா அடி விடுபடுறது சொன்னாரா, அந்த அடியை தாங்கிங்க, நமக்காக ஏசு எவ்வளவு அடிய மாட்டாரு, அந்த அடியை தாங்கிங்கன்னு சொன்னாரா? அடிக்க மாட்டேன். இப்ப கடைசி ஒரு மணி அதிகம் பண்ணுவேன், ஈட்டியால குத்த போறேன் என்ன சொல்ற சொல்லு, கருத்து அறுக்க போறேன் சொல்லு. சொல்லாமா? பேதுரு சொன்னாரா, என்ன பண்ணாலும் பேதுரு கண்டறிவே நம்ம மணி அப்படியே நெத்தி வச்சு ரெடி சொல்லு. பேதுரு மறுதலிக்கிறியா சொல்லு. பேதுரு
அவங்க மனைவி பார்த்து சொன்னாரா, நீ ஆண்டவருக்கு மறிப்பு உனக்காக இயேசு மரிச்சாரே, நீ ஆண்டவருக்காக மரிக்கிற ஒரு வாக்கியத்தை உனக்கு இயேசு தரமா, நீ ஒரு மறுதளிக்கிற நானும் மறுதளிக்க மாட்டேன். பேதுரு கண்ணீரிலே கடந்திருக்கிறார். முன்னாடி ஒண்ணு சொல்லுமா, கையை தூக்கி சொன்னாரா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். பேதுரு கத்த சொன்னாரா, அவர் மனைவி கத்தனாரா, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அடுத்த அடுத்த சாவு செத்துட்டு பேர் மறுநாள் பேதுரு வந்து சந்திக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா, மறுதலிடா, இல்ல உன்னை சிலுவையில் வர மாதிரி அறையா, நான் ஒரு சிலுவையில் அறையா, இயேசு சிலுவையில் உண்டான சிலுவையில் நாளைக்கு போற என்ன சொல்ல சொல்லு. ரெண்டாவது நாள் பேர் சொன்னா, ஐயா நானு மறுதலிக்க மாட்டேன், சிலுவையில் அறைய சொன்னீங்கல்ல, ஆனா இயேசுவை போல சிலுவையில் அறையாதீங்க. அவர் நேரம் வச்சு சிலுவையில் அறையீங்க, என்ன தலைமையை வச்சு அறையா. அவர் தகுதி நான் இல்லையா, அவர் தகுதி நான் இல்லப்பா. நீங்க இயேசுவை போல சிலுவையில் அறைய சொன்னீங்களே, அப்படி அறையாதீங்க, என்ன தலைமையை வச்சு அறைங்க, தலைமையை வச்சு அறைங்க சிலுவையில். அதே மாதிரி தலைக்கீழ வச்சு பாருங்க, ஆண்டவர் விட பேதுரு வந்து சிலுவையில் கஷ்டப்பட்டிருக்காரு. அதுதான் இந்த அன்பை கத்த தாயின் கருவிலே பேதுருவிடத்தில் கத்தர் பார்த்தார். இந்த உறுதியை தாயின் கருவிலே பேதுருவை ஆண்டவர் பார்த்து தான் சொன்னார், நீ நாணயம் இல்லப்பா, நீ பின்வாங்க இல்லப்பா, நீ மறுதலிக்கிற இல்லப்பா, எனக்காக உறுதியை நிற்பப்பா. நிற்க முடியலப்பா, நிற்க முடியல. ஆனா கடைசியில் ஆண்டவருக்காக நின்றாரு, ஆண்டவருக்காக தலைகீழாக வைத்து அவரை சிலுவையில் அடிச்சு கொலை செஞ்சாங்க. தலைகீழ சிலுவையில் தொங்கும் போது சொன்னாரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். பேதுரு இந்த ஊர்ல சரித்திரம் சொல்லுது, பேதுரு தலைகீழ அடிச்ச அந்த சிஷ்யன், பேதுரு தலைகீழ அடிச்ச அந்த புருஷன், ஐயா நீங்க எந்தளவு செஞ்சிருக்கீங்களா, அவர் ஏதோ உண்மை செஞ்சிருக்கிறீங்க, அவரை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்ற தலைக்கீழ தண்ணி சொல்றாங்க, என் மகனே உனக்காக தான் இயேசு மரிச்சாரு, உன் பாவத்துக்காக தான் இயேசு மரிச்சாரியா. சுவிசேஷம் சொல்லி மரிச்சாங்க. இயேசு தலைக்கீழ அடிச்ச அந்த போர்ஷனை, அந்த வேலையை ரிசர்வ் பண்ணிட்டு எந்த ஊர்ல இயேசு பத்தி சொல்லக்கூடாது என்று சொன்னாரோ அதே ஊர்ல அவர் இயேசு பத்தி சொல்லி இயேசுக்கு ஒரு திருச்சுவையை கட்டி அந்த அவன் கல்வெட்டு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உறுதியானவர்களை கர்த்தர் அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை நாளைக்கு பின்வாங்க எண்ணத்தோடு சர்ச்சை வருவேன், எத்தனை நாளைக்கு பின்வாங்க எண்ணத்தோடு ஏற்படி நானாவே இருக்கிறேன். நீ பாறையா மாமா கர்த்தர் வருவார், அவருக்காக உறுதியாக நிற்கிறதுக்காக பேரை சொல்லி அவர் அழைச்சிருக்கிறார். கடைசி வரைக்கும் நானும் போய் விரும்பினான், உன்னை கொண்டு ஆண்டவர் மகிழ்ப்பட மாட்டார். என்னைக்கு பேதுரு நானலை விட்டு வெளியே வந்தாரோ, பாறையா மாறி அழைச்சாரோ, நேர் பட்ட அநேகர் சொல்லுவாங்க, பேதுரு நேர் பட்ட அநேகர் சொல்லுவாங்க, 10 நிமிடம் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னைக்கு நானல் விட்டு வெளியே வந்தாரோ ஆண்டவர் வல்ல நேரத்தை பயன்படுத்தினார். தேவனே உன்னை வல்ல நேரத்தை பயன்படுத்தலாமா, உங்களை அற்புதம் நடக்கலாமா, உங்களை அதிசயம் நடக்கலாமா, நீ நானலா பாறையா நீ முடிவு பண்ண. உனக்காக நான் பாறை போல நிற்பான், என்ன வந்தாலும் நிற்பாப்பா, சாவே வந்தாலும் நிற்பாண்டவரே, என்ன நடந்தாலும் உறுதியோட நிற்பாண்டவரே, நான் வெளியே போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ற பிள்ளையே உன்னை கொண்டுதான் கத்தர் பயன்படுத்துவார், உன்னை கத்தர் அளவையத்தை பயன்படுத்துவார். நீ கடைசி வரைக்கும் நானலா இருந்தா பிரயோஜனமே இல்லாத போயிடுவேன். இந்த நானல் எப்படி பிரயோஜனம் இல்லாத போது அப்பதான் நீ போயிடுவேன்.
இருக்க கர்த்தர் அழைக்கல, பாறை போல உறுதியாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். என்ன வந்தாலும் உறுதியாக இல்லைங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே நான் பாறை போல உறுதியாக இருக்கிறேன். நான் பின்வாங்க வேண்டாம் ஆண்டவரே. நின்று பாரு மகளே, உன்னை கொண்டு அதிசயம் செய்வார், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உன்னை கொண்டு ஒரு ரோபா தன்னா மசாகா மரித்தவர்களே ஆண்டவரே என்பார். வாழ்க்கை கத்தர் தருவார். அந்த உறுதியை கத்தர் பார்க்கிறார். இந்த உலகம் எப்படி பார்க்குறது கிடைக்காது. அந்த கத்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? உண்மை அடைய கத்தர் பாறையா பார்க்கிறார், உறுதியை நிற்கணும்னு பார்க்கிறார், அவருக்கு சாட்சியா நிற்கணும்னு பார்க்கிறார். அப்பா பேதுரு மேல கொடுத்த அபிஷேகம் நீங்க எல்லாருமே வந்து இறங்கட்டப்பா. மக்களாக நாங்க உறுதியா நிற்கணும்ப்பா. கஷ்டத்துல பாடல உபத்திரவத்துல கண்ணீர்ல நெருக்கத்துல மக்களாக ஸ்ட்ராங்கா நிற்கணும். உங்க நாமத்தை சொல்லலாம்ப்பா. ஒப்புக்கிறோம் பெரிய காரியம் செய்ய சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பின்வாங்கி போறாங்கப்பா. சின்ன சின்ன சண்டைகளாம் பின்வாங்கி போறாங்கப்பா. மறுதளிக்கிறாங்கப்பா. கர்த்தர் சபையோடு பேசியிருக்கிறாங்க. மனம் திரும்புங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். காலத்தில் சிறு பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் எல்லாரும் மனம் வைக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பொறுப்பு எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வேதனைகள் கண்ணீரை மாற்றணும். சிறுவையில் சிறு சட்டத்தை ஒவ்வொரு ஊருக்கு சுத்தி கழிச்சு வெளியே பாதுகாப்பா. அந்த பெரிய காரியம் செய்ய மகிமையாலும் தொடர்ந்து திரும்ப நடக்கிற ஆராதனை பொறுப்பு பெரிய காரியம் செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் வந்து உருவங்க சொல்லுங்க. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையை குறித்து நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல ஆமென்.